student, applications of matrices and determinants. Example sum 1.27. Gaussian elimination method base பண்ணி இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணும். Gaussian elimination methodனாவே ரோ எச்சலான் ஃபார்மேட்டில் நம்ம ஃபைன் பண்ணி கொண்டு வரணும். ரோ எச்சலான் ஃபார்மேட்னா ஃபர்ஸ்ட் ரோவில் ஃபர்ஸ்ட் எலமெண்ட், செகண்ட் ரோவில் செகண்ட் எலமெண்ட், தேர்ட் ரோவில் தேர்ட் எலமெண்ட். இந்த டயக்னல் ஃபர்ஸ்ட் டயக்னல் கீழே உள்ள எலமெண்ட்ஸை ஃபுல்லாக ஜீரோவாக மாற்றணும். ஃபர்ஸ்ட் நம்ம ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸை ரைட் பண்ணிக்கலாம். ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ் ரைட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட் ரோவில் ஃபஸ்ட்டு எலமெண்ட் ஒன்றா இருந்தால் ஃபஸ்ட் டயக்னல் மேட்ரிக்ஸ் கீழே உள்ள எலமெண்ட்ஸ் ஃபுல்லாக ஜீரோவாக மாற்றுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆனால் ஃபஸ்ட் ரோவில் ஃபஸ்ட் எலமெண்ட் 4 இருக்குது, செகண்ட் ரோவில் ஃபஸ்ட் எலமெண்ட் 1 இருக்குது. அப்போனா R1ஐயும் R2ஐயும் இன்டர்சேஞ்சிங் பண்ணிக்கலாம். R1 இன்டர்சேஞ்ச் R2, R1ஐயும் R2ஐயும் இன்டர்சேஞ்ச் பண்ணியாச்சு. R3 எதுவுமே பண்ணலை, அதனால் R3 எப்படி ரைட் பண்ணிடலாம். 2 9 1 1. இப்போ ஃபஸ்ட் ரோவில் ஃபஸ்ட் எலமெண்ட், செகண்ட் ரோவில் செகண்ட் எலமெண்ட், தேர்ட் ரோவில் தேர்ட் எலமெண்ட். இந்த ஃபஸ்ட்டு டயக்னல் கீழே உள்ள எலமெண்ட்ஸ் ஃபுல்லாக ஜீரோவாக மாற்றிட்டோம்னா அதுதான் நமக்கு ரோ எச்சலான் ஃபார்மேட். ரோ எச்சலான் ஃபார்மேட்டில் கொண்டு வரதேன் காசியன் எலிமினேஷன் மெத்தட். இப்போ ஃபஸ்ட் ரோவில் ஃபஸ்ட் எலமெண்ட்டை ஃபிக்ஸராக வச்சு, ஃபஸ்ட் ரோவில் ஃபஸ்ட் எலமெண்ட் 1 ஃபிக்ஸராக வச்சு அது கீழே உள்ள எலமெண்ட்ஸ் 4ஐயும் 2ஐயும் நம்ம ஜீரோவாக மாற்றிடலாம். அப்போனா R1ல் எந்த ப்ராசஸிங் நடக்கலை, R1 அப்படியே ரைட் பண்ணிடலாம். அப்போ ப்ராசஸிங் எங்கே நடக்க போனால் R2ல் நடக்க போகுது. R2 இம்ப்ளைஸ் R2 -4R1. R3 இம்ப்ளைஸ் R3ல் ப்ராசஸிங் அடுத்து நடக்கும். R3 இம்ப்ளைஸ் R3 -2R1. ரஃப் ஒர்க்கை சைடில் ரைட் பண்ணிடலாம். R2 இம்ப்ளைஸ் R2 -4R1. R2 அப்படியே ரைட் பண்ணிடலாம். R2 4 3 6 25 -4R1. R1 -4ஆல் மல்டிப்ளை பண்ணால் -4 -20 -28 -52. இதை சப்ராக்ஷன் பண்ணோம்னா 0 -17 -22 -27. இந்த ப்ராசஸிங் எங்கே நடந்து முடிஞ்சிருக்குன்னா R2ல் முடிஞ்சிருக்கு. அப்போ R2ல் இதை ரைட் பண்ணிடலாம். 0 -17 -22 -27. நெக்ஸ்ட்டு R3 இம்ப்ளைஸ் R3 -2R1. R3 ரைட் பண்ணிடலாம். R3 2 9 1 1 -2R1. R1 -2ஆல் மல்டிப்ளை பண்ணால் -2 -10 -14 -26. இதை சப்ராக்ஷன் பண்ணால் 0 -1 -13 -25. இந்த ப்ராசஸிங் எங்கே நடந்து முடிஞ்சிருக்குன்னா R3ல். இப்போ R3ல் இதை ரைட் பண்ணிடலாம். 0 -1 -13 -25. R1ல் இருக்கக்கூடிய ஃபஸ்ட் எலமெண்ட்டை ஃபிக்ஸராக வச்சு R1க்கு கீழே உள்ள எலமெண்ட்ஸை ஃபுல்லாக ஜீரோவாக மாற்றியாச்சு. நெக்ஸ்ட்டு R2ல் இருக்கக்கூடிய செகண்ட் எலமெண்ட்டை ஃபிக்ஸராக வச்சு அது கீழே உள்ள எலமெண்ட்ஸை ஃபுல்லாக ஜீரோவாக மாற்றணும். அப்போனா R1லையும் R2லையும் எந்த ப்ராசஸிங் நடக்காது, R3ல் மட்டும்தான் ப்ராசஸிங் நடக்கும். அப்போ R3 மட்டும் நம்ம ரைட் பண்ணிக்கலாம். ப்ராசஸிங் நடக்கிறத R3 இம்ப்ளைஸ் -17R3 + R2. R1ஐயும் R2ஐயும் ரைட் பண்ணியாச்சு. R3 உடைய ரஃப் ஒர்க்கை சைடில் அடிக்கலாம். R3 இம்ப்ளைஸ் -17R3 + R2 -17R3. R3யை -17ஆல் மல்டிப்ளை பண்ணோம். 0 17 221 425. R2 அப்படியே ரைட் பண்ணிடலாம். R2 0 -17 -22 -27. இதை சப்ராக்ஷன் பண்ணோம்னா 0 0 199
398. இந்த ப்ராசஸிங் எங்கே நடந்து முடிஞ்சிருக்குன்னா R3ல. அப்போ R3ல ரைட் பண்ணிடலாம். 0 0 199 398. நமக்கு ஃபஸ்ட்டு டயகனல் கீழே உள்ள எலமெண்ட்ஸை ஃபுல்லாக ஜீரோவாக மாற்றணும். ஃபஸ்ட் ரோவில் ஃபஸ்ட் எலமெண்ட், செகண்ட் ரோவில் செகண்ட் எலமெண்ட், தேர்ட் ரோவில் தேர்ட் எலமெண்ட். இது கீழே உள்ள எலமெண்ட்ஸை ஃபுல்லாக நம்ம ஜீரோவாக மாற்றியாச்சு. அப்போ நான் ரோ எச்சலான் ஃபார்மேட்டில் நமக்கு வந்துருச்சு. இனி ஆன்சரை ஃபைன் பண்ணிடலாம். நம்ம கொஸ்டினில் வேரியபிள்ஸ் எக்ஸ் ஒய் இஜட்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்மளுடைய ரோ எச்சலான் ஃபார்மேட்டிலுடைய ஃபைனல் ஸ்டேஜில் இது எக்ஸ், இது ஒய், இது இஜட். அப்போனா 199 இஜட் ஈக்குவல் 398. 198ஆல் 99ஆல் டிவைட் பண்ணனா 1 டைம் 2 டைம்ஸ் இஜட் ஈக்குவல் 2. நெக்ஸ்ட்டு இது எக்ஸ், இது ஒய், இது இஜட். அப்போனா -17y -17y -22z இஜட் போல் 2 அப்ளை பண்ணிடலாம். ஈக்குவல் -27 -17y இதை மல்டிப்ளை பண்ணால் -44 -44 அந்த சைடு செட் பண்ணால் +44 -27 +44 -17y இதை சப்ராக்ஷன் பண்ணால் +17 டிவைட் பண்ணால் 17 1 டைம் டிவைட் பண்ணிடலாம். y ஈக்குவல் -1. நெக்ஸ்ட்டு இது எக்ஸ், இது ஒய், இது இஜட். எக்ஸ் +5y +5 ஒய்க்கு போல் நம்ம ஃபைன் பண்ணி வச்சுக்கூடிய வேல்யூ -1 +7 இஜட் இஜட் போல் நம்ம ஃபைன் பண்ணி வச்சுக்கூடிய வேல்யூ 2 ஈக்குவல் 13. இது சிம்பிளிஃபை பண்ணோம்னா எக்ஸ் -5 +14 ஈக்குவல் 13. எக்ஸ் அப்படி இருக்கட்டும். இது ரெண்டையும் சப்ராக்ஷன் பண்ணோம்னா +9 கிடைக்கும். அது அந்த சைடு ஷிஃப்ட் பண்ணால் -9 சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். 13 -9 30லேருந்து 9 போயிடுச்சுன்னா எக்ஸுடைய வேல்யூ 4. ஆன்சரை எடுத்து ரைட் பண்ணிக்கலாம். x ஈக்குவல் 4, y ஈக்குவல் -1, z ஈக்குவல் 2.